ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஃபிக்ஷன், மோபி டிக் பை ஹெர்மன் மெல்வில். இது வந்து டிஆர்பி பிஜி யூனிட் 6 அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற பேப்பரில் ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சிலபஸ். பிஃபோர் வி என்டர் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. So with a small introduction, we can get into this novel, into this episode. Okay, Moby Dick, novel by Herman Melville, published in London in October 1851 as The Whale, and a month later in New York as The Moby Dick or The Whale. Okay, so இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஹெர்மன் மெல்வில் வந்து பப்ளிஷ் பண்ணாரு இந்த இயர் 1851. ஓகே, ஃபர்ஸ்ட் லண்டனில் தான் பப்ளிஷ் ஆகுது 1851 அக்டோபரில். அப்போ வந்து அந்த நாவலுக்கு நேம் வந்து த வேல் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. பட் லேட்டர் 1 month லேட்டர், அதாவது அக்டோபரில் முதல் பப்ளிஷ் ஆச்சா, சரி 1851 நவம்பரில் நியூயார்க்கில் பப்ளிஷ் ஆகுது. அப்போது இட் வாஸ் கால்ட் அஸ் மோபி டிக் ஆர் த வேல். ஓகே, ஸோ அப்போ வந்து அவருக்கு மோபி டிக் ஆர் த வேல் அப்படின்ட்டு அதோட டைட்டில் வந்து மாற்றினாரு. இன்னைக்கு மோபி டிக்னா தான் அது நல்லாவே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு டைட்டிலாக அமைஞ்சிருக்கு. இட் இஸ் டெடிகேட்டட் டு நதேனியல் ஹாத்தோர்ன். இப்போ நதேனியல் ஹாத்தோர்ன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆத்தருக்கு தன்னோட இந்த புக்கை வந்து டெடிகேட் பண்ணியிருக்கிறாரு ஹெர்மன் மெல்வில். மோபி டிக் இஸ் ஜென்ரலி ரிகார்டட் அஸ் மெல்வில்ஸ் மேக்னம் ஓப்பஸ். ஸோ இது வந்து இந்த நாவல் வந்து அவரோட மேக்னம் ஓப்பஸ். Okay, the book is the sailor Ishmael's narrative of the maniacal quest of Ahab. ஸோ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நரேட்டர் யாருன்னா இஷ்மயேல் அப்படிங்கிற ஒரு செயிலர். ஓகே, அவர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலிங் ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறாரு. வேலிங் ஷிப் அப்படின்னா திமிங்கலத்தை எல்லாம் வேட்டையாடக்கூடிய ஒரு ஷிப்பு, அதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வேலிங் ஷிப் பேர் என்ன அப்படின்னா பிக்வர்ட். ஓகே, இந்த நேம் ஆஃப் த ஷிப் இஸ் பிக்வர்ட். அந்த வேலிங் ஷிப்போட கேப்டன் யாருன்னா ஆஹப். ஓகே, கதை பார்த்தீங்கன்னா ஆஹபோட கதை தான். கதையை சொல்றது வந்து இஷ்மயேல். இந்த ஆஹப் எதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் வேலை வேட்டையாடுறதுல ரொம்ப தீவிரம் காட்டுவார் ஆஹப். அது என்ன வேல் அப்படின்னு சொன்னால் அந்த ஜயண்ட் ஒயிட் ஸ்பெர்ம் வேல் ஒன்று, மோபி டிக் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ மோபி டிக்ன்ற அந்த ஜயண்ட் ஒயிட் ஸ்பெர்ம் வேலை தான் வேட்டையாட ஒரு கப்பல் வந்து கிளம்பியிருக்கு. எதுக்காக அந்த கப்பலை அந்த கப்பல்ன்ற திமிங்கலத்தை வேட்டையாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இட் பிட் ஆஃப் ஹிஸ் லெக் ஆன் த ஷிப்ஸ் ப்ரீவியஸ் வாயேஜ். ஷிப்போட மொதல் அந்த ட்ரிப்பில் வந்து இதுக்கு போன ட்ரிப்பில் ஆஹபோட காலை என்ன பண்ணிடுச்சான், கடிச்சு எடுத்துருச்சான் அந்த ஸ்பெர்ம் வேல். ஸோ அதனால தான் பழி வாங்குறதுக்காக அவர் ஆஹப் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பெர்ம் வேலை எப்படியாவது வேட்டையாடணும் அப்படின்னு ஒரு துடிப்போட கிளம்புறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி மோபி டிக். A contribution to the literature of the American Renaissance, Moby Dick was published to mixed reviews. It was a commercial failure and was out of print at the time of the author's death in 1891. ஸோ 1851 பப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் ஃபெயிலியர் தான். இந்த நாவல் ஆரம்பத்தில் ஒரு ஃபெயிலியராக இருந்தது. ஓகே, ஆத்தர் இறந்தப்போ கூட இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்னும் அவுட் ஆஃப் பிரிண்ட்ல இருந்ததான். இது யாருமே கேட்கல, இது பிரிண்ட்டுக்கே இல்லாமல் இருந்தது. இட்ஸ் ரெப்புடேஷன் இஸ் கிரேட் அமெரிக்கன் நாவல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி இன் த 20th century. அப்போ இது ஒரு பெரிய நாவல் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், மேக்னம் ஓப்பஸ்ன்னு சொன்னோமே அப்படின்னு பார்த்தா இது வந்து லேட்டராக தான் பிரபலமாயிருக்கு. ஓகே, அதோட அடுத்த எடிஷன்ஸில் தான் வந்து அது பின்னாடி வந்த எடிஷன்ஸில் தான் அது பிரபலம் ஆயிருக்கு. அதுவும் 20th centuryயில் அதை ஒரு கிரேட் அமெரிக்கன் நாவலாக கன்சிடர் பண்ணுறது 20th centuryயில் தான், ஆஃப்டர் த சென்டெனியல் ஆஃப் இட்ஸ் ஆத்தர்ஸ் பர்த். அதாவது அவர் பிறந்து 100 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நாவல் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் பிரபலமாச்சு. The novel Moby Dick is one of the most ambitious in American literature, one which encompasses several genres and styles of writing. It is a travelogue, a character study and an allegory. இந்த நாவல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு டிராவலக் மாதிரி கூட இருக்கும். டிராவலக் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிராவலக் அப்படிங்கிறது வந்து ஒரு டிராவல் டைரி மாதிரி இருக்கக்கூடியதான் டிராவலாக். அதாவது ஒரு
ஒரு இடத்த பற்றிய எல்லா விஷயங்களும் ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஸ்டடி மாதிரி இருக்கிறது தான் ட்ராவலாக். இந்த நாவலில் ஒரு சில சாப்டர்ஸ் ட்ராவலாக் மாதிரியே இருக்கும். ஒரு சில ஐலாண்ட்ஸ் பற்றியெல்லாம் ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு ஹெர்மன் மெல்வில். கதையோட போக்கே அப்படியே நிறுத்திட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஐலாண்டை பற்றிய ஃபுல் டெஸ்கிரிப்ஷன் கொடுப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராவலாக் மாதிரி இருக்கும். அடுத்ததாக கேரக்டர் ஸ்டடியாகவும் இந்த நாவலை படிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் ரொம்ப அழகாக வந்து ஆஹபோட கேரக்டரை பற்றி ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுப்போம். அண்ட் அண்ட் அல்லிகாரியாவும் இதை படிக்கலாம். ஓகே, ஒரு சட்டில் மீனிங்கோட அதை படிக்கலாம். எப்படின்னா அதோட நேம்ஸ், நிறைய நேம்ஸ் பார்த்தீங்க, இதில் வர நேம்ஸ் எல்லாமே அல்லிகாரிக்கல் நேம்ஸாக தான் இருக்கும். ஓகே, இதை ஒரு மெயின் ஸ்டோரியும் ஒரு அல்லிகாரியாக நம்ம படிக்கலாம். இப்போ கேரக்டர்ஸ்குள்ளே போகலாம். Captain Ahab, இவர் தான் protagonist. He is the captain of Pequod, a grave older man reaching his 60s who has spent nearly 40 years as a sailor, only 3 of which he has spent on dry land. Okay. So, Ahab is the captain of the Pequod, a grave older man சொல்கிறோம். அவர் வந்து நல்ல ஒரு 60ஸ்ல இருக்கக்கூடியவர் தான் கேப்டன் ஆஹப். அவர் தான் இந்த பீக்வர்ட் அப்படிங்கிற அந்த வேலிங் ஷிப்போட கேப்டன். இவர் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் செயிலராக தான் இருந்திருக்காரு. அந்த 40 இயர்ஸில் 40 இயர்ஸ் செயிலராக இருந்திருக்காரு. அதாவது 20 ஏஜ் அரௌண்ட்லேயே அவர் என்ன கிளம்பிட்டாரு, சீக்குள்ளே கிளம்பிட்டார். சீக்குள்ளே அவர் கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 ஆஃப் விச் ஹி ஹஸ் ஸ்பென்ட் ஆன் ட்ரை லேண்ட். லேண்டில் அவர் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் ரொம்ப கம்மி, 3 வருஷம் தான் லேண்டில் இருந்திருப்பார். மற்ற நாட்கள் எல்லாம் அவர் என்ன எதில் இருக்காரு, சீல டிராவல் வாயேஜில் தான் இருக்கார். The novel is essentially the story of Ahab and his quest to defend the legendary sperm whale Moby Dick. ஸோ இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஆஹப்போட ஸ்டோரி மாதிரி தான், ஸ்டோரி ஆஃப் ஆஹப் தான். ஓகே, his quest to defeat the legendary sperm whale Moby Dick. ஸோ அவரோட quest அப்படின்னா தேடல் தான். அவரோட தேடல் எதை தேடி போறாரு, மாபி டிக் அப்படிங்கிற ஸ்பெர்ம் வேலை தேடி போறாரு. அதை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவா இருக்கு. For this whale took Ahab's leg, causing him to use an ivory leg to walk and stand. எதுக்காக இந்த மாபிடிக் மேல அவருக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னா, இந்த மாபிடிக் அப்படிங்கிற வேல் தான் இவரோட ஒரு காலை அவர்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. ஓகே, ஒரு காலை சாப்பிட்டுருச்சு. அதனால அவர் வந்து இப்போ ஐவரி லெக் வச்சு நடந்துட்டு இருக்காராம். ஓகே, ஐவரினா தந்தம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சு நடந்துட்டு இருக்கிறாரு. வெள்ளை கலர்ல ஒரு லெக், அதுதான் ஆக்சுவலி ஐவரி கிடையாது. இது ஐவரி லெக்னு கொடுத்துருந்தாலும் இட்ஸ் நாட் ஐவரி, இட்ஸ் மேட் அப் ஆஃப் இது என்னது, வேலோட ஒரு போன், தாடை பக்கத்தில் இருக்க போனில் வச்சு தான் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட கால் ஆர்டிஃபிஷியல் லெக் வந்து வச்சிருக்காரு, செஞ்சு வச்சிருக்காரு. to walk and stand. அடுத்த கேரக்டர் வந்து இஸ்மயேல். இஸ்மயேல் is the narrator of the novel. இஸ்மயேல் is the narrator of the novel, a simple sailor on the Pequod. இவர் தான் நரேட்டர். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிள் செயிலர் தான், ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த நரேட்டர் அவர் வந்து ஒரு செயிலர் தான். who undertakes the journey because of his affection for the ocean and his need to go see whenever he feels hazy about the ice. இவர் எப்படி அப்படின்னு சொன்னால் அவரும் அப்படிதான், அடிக்கடி இந்த கடல் தாகம் வந்துடும் அவருக்கு, கடல்ல டிராவல் பண்ணோம் அப்படின்ற எண்ணம் வர்றப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஷிப்ல தன்னை வந்து ஒரு செயிலரா இது பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. ஏன்னா he has so much affection for ocean. அவருக்கு கடல் பிரயாணம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவர் சொல்றாரு, whenever I feel hazy about the ice I travel அப்படிங்கிறார். கண்ணு ஒரு மாதிரி அவருக்கு குடைச்சல் கொடுக்குமா, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சரியா தெரியாத மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் அவர் என்ன பண்ணிடுவாராம், ஓஷனுக்குள்ள போயிடுவாராம். ஸோ இவர் அந்த மாதிரி இவர் தான் நரேட்டர் நமக்கு. Starbuck is of the chief mate of the Pequod, a Nantucket native and a Quaker with a thin build and a pragmatic manner. Okay, so Starbuck அப்படிங்கிறது யாருன்னா chief mate of the Pequod. Mate அப்படின்னு சொன்னா ஒரு இவங்க மாதிரி ஒரு சீஃப் மாதிரி இருக்கிறவங்க. ஓகே, இப்போ பீக்வர்டோட கேப்டன், எல்லாருக்கும் மேல இருக்கிறவர் வந்து ஆஹப். ஆஹப்க்கு கீழே 3 chieftains இருக்காங்க. ஓகே, 3 சீஃப், அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறவங்க 3 பேர். அதில் ஒருத்தர் தான் ஸ்டார்பக். இந்த ஸ்டார்பக் யார் அப்படின்னா நான்டக்கட் நேட்டிவ். நான்டக்கட் அப்படிங்கிறது வந்து மசாச்சுசெட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஐலண்ட். அங்கே தான் அவரோட ஊர். அவர் வந்து ஒரு குவேக்கர் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டியில் ஒரு உட்பிரிவு தான் குவேக்கர் அப்படிங்கிற ஒரு மதத்தினர் தான் குவேக்கர்ஸ். ஓகே,
Queequeg. Queequeg is a harpooner from New Zealand, the son of a king who renounced his throne in order to travel the world on whaling ships and learn about Christian society. நியூசிலாண்ட் அப்படிங்கிற நேம் வந்து டேக் இட் அவேனா நாவல்குள்ள அதை நான் பார்க்கல. ஹீஸ் அ ஹார்பூனர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நேட்டிவ் அவன் வந்து யாரு என்னன்றத கரெக்டா சொல்லியிருக்க மாட்டாங்க. வெஸ்ட் சவுத் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பக்கத்துல ஒரு ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்ந்தவன் தான் குவீக்வெல். இவன் வந்து ஒரு ஹார்பூனர். ஹார்பூனர்னா யாரு அப்படின்னா, ஹார்பூன்னா என்ன அப்படின்னு சொன்னா ஈட்டி மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும். அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேல் மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே தூக்கி எறிவாங்க. கையில அந்த ஈட்டி மாதிரி இருக்கிறதோட ஒரு பெரிய ஒரு என்ன வயர் மாதிரி இவங்க கையில பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதோட கட்டி சேர்த்து தங்க போட்ல இருக்கும். அந்த ஸ்பியர் மாதிரி ஈட்டி மாதிரி இருக்கிற அந்த ஹார்பூனை தான் என்ன பண்ணுவாங்க, வேல்ல மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்குறப்போ தூக்கி இப்படி பாயிண்ட் பண்ணி வேல் மாதிரி எரிஞ்சு கொள்றது தான் இந்த ஹார்பூன். ஓகே, ஸோ இவன் வந்து குயிக்வெக் வந்து ஒரு நல்ல ஹார்பூனர். அவன் வந்து சன் ஆஃப் அ கிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சின்ன ட்ரைபல் கம்யூனிட்டியில ஒரு கிங்கோட பையன் தான் குயிக்வெக். who renounces the throne in order to travel the world on whaling ships and learn about Christian society. அவன் என்ன பண்றான்னா, அவங்க அப்பாவுக்கு பிறகு அந்த ட்ரைபுக்கே கிங் ஆக வேண்டியவன். ஆனா அதெல்லாம் உதறி தள்ளிட்டு என்ன பண்றான், வெயிலிங் ஷிப்ஸ்ல டிராவல் பண்றது தான் தன்னோட ஐடியலா வச்சிருக்கான். அதே மாதிரி he wants to learn about Christian society. கிறிஸ்டியன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆசைப்படுறான். அதனாலதான் அவன் வந்து இங்க வந்திருக்கான். ஓகே, ஸ்டப் அப்படிங்கிறது செகண்ட் mate on the Pequod. Stubb is a Cape Cod native with a happy-go-lucky carefree nature. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு கேப்டனை பார்த்தோம், ஸ்டார்பக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கேப்டனோட சீஃப் மேட் 3 மேட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன். சீஃப் மேட் வந்து ஸ்டார்பக். அடுத்த செகண்ட் சீஃப் மேட் பார்த்தீங்கன்னா ஸ்டப். 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், ஸ்டப். ஓகே, இவரும் மேட் அப்படின்னா அந்த சீஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான். ஆன் த பீக்வர்ட், ஸ்டப் இஸ் அ கேப் கோட் நேட்டிவ். கேப் கோட் தான் அவனோட ஏரியா. ஓகே, இது எல்லாமே கடற்கரை ஓரமா இருக்கிற இடங்கள். ஓகே, ஸ்டப். அடுத்தது ஃப்ளாஸ்க், த தேர்ட் மேட் ஆன் த ஷிப். அப்போ 3 பேர்ல ஒன்று வந்து யாரு, ஸ்டார்பக், ஸ்டப் அண்ட் ஃப்ளாஸ்க். இவங்க 3 பேரும் தான் the 3 mates of the Pequod. Captain is Ahab. Sailor is யாரு, இஸ்மயேல் the narrative. Queequeg is a harpooner. The third mate on the ship is Flask. Flask plays a much less prominent role than either Starbuck and Stubb. Flaskக்கு அவ்வளோ பெரிய ரோல் இல்லை. இவங்க 2 பேரும் நல்லாவே ஒரு நிறைய இடத்துல வராங்க, ஸ்டார்பக்கும் ஸ்டப்பும். பிப்பின், ஹீஸ் அ யங் பிளாக் மேன் அண்ட் அ மெம்பர் ஆஃப் த பீக்வெட் க்ரூ. க்ரூ அப்படின்னா அந்த இதில் ட்ராவல் பண்ணுறாங்களே, ஷிப்பில் ட்ராவல் பண்ணுறவங்கள க்ரூன்பாங்க. ஸோ அதில் ஒருத்தன் தான் பிப்பின். அவனை பற்றி ஒரு சில விஷயங்கள் வர்றதுனால பிப்பின். அடுத்து பீட்டர் காஃபின், ஹீ இஸ் த இன்கீப்பர் அட் ஸ்பவுட்டர் இன் வேர் இஸ்மயேல் stays on his way to Nantucket. இது ஆரம்ப காலத்துல வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் 20 சாப்டர்ஸ்குள்ளேயே அந்த பீட்டர் காஃபின், ஃபாதர் மேப்பிள் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுவோம். நம்ம அவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போவோம். பீட்டர் காஃபின், இந்த பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஃபின்னா தெரியும் இல்லையா, அந்த சவப்பெட்டியை தான் காஃபின்பாங்க. ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா பீட்டர் காஃபின். அவங்க போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்படுவாங்க. உனக்கு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் காத்திருக்கு, நீ வேல் ஷிப்ல போகாதன்ற மாதிரி தான் இஸ்மயேலுக்கு நிறைய பேர் வந்து அறிவுரை சொல்லுவாங்க. இப்போ இன்கீப்பர்னா சத்திரம் நடத்துறவர். ஓகே, ஸ்பவுட்டர் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலோட கீப்பர் தான் பீட்டர் காஃபின். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேர் இஸ்மயேல் ஸ்டேஸ், அந்த ஸ்பவுட்டர் இன்ல தான் இஸ்மயேல் வந்து ஸ்டே பண்றான், நான்டகட் போற வழியில. உங்க நான்டகட் போய் தான் எங்க போவாங்க, வேலிங் ஷிப்ல ஏறுவாங்க. நியூ பெட்ஃபோர்ட்ல இருந்து நான்டகட் போய் நான்டகட்ல இருந்து தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வேலிங் ஷிப்ல போறாங்க. ஃபாதர் மேப்பிள், he is a famous preacher and former harpooner who has left sailing for the ministry. ஃபாதர் மேப்பிளும் இதோட நிறைய தொடர்புடையவர் தான், யார், வேலிங் ஷிப்ஸோட. ஏன்னா ஆரம்பத்துல ஹார்பூனரா இருந்து இப்ப அந்த தொழிலை விட்டுட்டு இப்போ ஃபாதர் ஆயிருக்காரு அப்படின்னு ஃபேமஸ் ப்ரீச்சரா சொல்றாங்க.
இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகிறது பார்ட் 1 ஆஃப் மோபி டிக். இது வந்து ஒரு பெரிய நாவல், 120 சாப்டர்ஸ்க்கு மேலே இருக்கு. ஸோ we are going to deal it in 3 or 4 parts. So the novel Moby Dick by Herman Melville is an epic tale of the voyage of the whaling ship the Pequod and its captain Ahab, who relentlessly pursues the great sperm whale Moby Dick during a journey around the world. சரி, இப்படி தான் வந்து நம்ம வந்து எபிசோட்ல போகிறோம். The novel Moby Dick by Herman Melville is an epic tale of the voyage of the whaling ship the Pequod. இப்போ இது வந்து மாபி டிக்ன்ற இந்த கதை வந்து எதை பற்றியது? பீக்வட் அப்படிங்கிற வேலிங் ஷிப்போட டேல் தான், அதோட கதை தான், அதோட கேப்டன் ஆஹபோட கதை. ஹூ ரிலன்ட்லெஸ்லி, கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு? pursues the great sperm whales. Pursues na chases. Okay, he chases the great sperm whale. Sperm whale na நான் என்னன்னு சொன்னேன், வேல் திமிங்கலத்திலே ஒரு வகையான வேலை, அதுதான் ஸ்பெர்ம் வேல். அதோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால அதுக்கு பேர் வந்து ஸ்பெர்ம் வேல். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் இவங்க வைக்கிற பேர் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பெர்ம் வேலை தான் என்ன பண்ணுறாங்க, தேடிட்டு இருக்காங்க. அது பேர் வந்து மாபி டிக். ஓகே, இதுக்கு தலை வந்து வெள்ளை கலர்ல இருக்குமா. During a journey around the world, the narrator of the novel is Ishmael, a sailor on the Pequod, who undertakes the journey out of his affection for the sea. நம்ம நரேட்டர் இஸ்மாயில் வந்து பீக்வர்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சீக்குள்ள போகணுங்கிறது அவருக்கு எப்பவுமே ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ அவர் வந்து சீக்குள்ள செயிலராக ட்ராவல் பண்ணுவார். அப்படிதான் பீக்வர்ட்ல அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லை, ஆமாம், சி மேல உள்ள அஃபெக்ஷனில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. மோபி டிக் பிகின்ஸ் வித் இஸ்மேல்ஸ் நரேட்டிவ் இன் நியூ பெட்ஃபோர்ட் as he travels toward Nantucket. ஸோ மோபி டிக் கதை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா, நியூ பெட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஹார்பர் சிட்டி. அது ஓகே, அமெரிக்காவில் மெசச்சூசெட்ஸ் அப்படிங்கிற மாகாணத்தில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் நியூ பெட்ஃபோர்ட். அந்த நியூ பெட்ஃபோர்ட் வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார், இன்னைக்கு கூட ஃபிஷ்ஷிங் போர்ட்டு தான் அது. ஓகே, இன்றைக்குமே இட் இஸ் அ ஃபேமஸ் ஃபிஷ்ஷிங் போர்ட் ஆஃப் அமெரிக்கா. சில காலத்துக்கு முன்னாடி, ஒரு 1 or 2 centuries முன்னாடி அது வேலிங் போர்ட்டாகவே இருந்திருக்கு. அதாவது திமிங்கலத்தை வேட்டையாடுற போர்ட் அது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்குது நான்டகட்னு சொல்லி, அங்கே இருந்து தான் வேலிங் ஷிப்ஸ் வந்து கிளம்பும். ஸோ அந்த ரெண்டுமே நியூ பெட்ஃபோர்ட்லேருந்து நான்டகட் போய், நான்டகட் வந்து நியூ பெட்ஃபோர்ட் பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்ட். ஓகே, அந்த ஐலாண்ட் போய் அங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, வேலிங் ஷிப்ஸ் கிளம்புமா. ஓகே, ஸோ மாபி டிக் எங்கேருந்து ஆரம்பிக்குது? நியூ பெட்ஃபோர்ட்க்கு இஸ்மாயில் வராரு, அங்கேருந்து நான்டகட் போக ரெடி ஆகுறாரு. ஹி ரெஸ்ட் அட் த ஸ்பவுட்டர் இன். அங்கே வந்து ஸ்பவுட்டர் இன்னுன்னா சத்திரம் சொன்னேன். ஸோ ஸ்பவுட்டர் என்ற ஒரு இடத்துல அவர் தங்குறாரு. அப்பதான் ஹி மீட்ஸ் குயிக்வெக். அங்கே தான் அவர் குயிக்வெக் அப்படின்ற ஒரு ஹார்பூனரை மீட் பண்ணுறாரு. ஹூ வில் ஆல்சோ செயில் ஆன் த பீக்வெட். அவனும் பீக்வெட்ல ட்ராவல் பண்ண போகிற ஒரு ஹார்பூனர் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ நம்மளுக்கு யார் ஹார்பூனர்னா யாருன்றதை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ வி நோ ஹூ குயிக்வெக் இஸ். அவன் வந்து ஒரு ஹார்பூனர், அவனும் பீக்வெட்ல ட்ராவல் பண்ண போகிறான். although குயிக்வெக் appears dangerous, he and Ishmael must share a bed together and the narrator quickly grows fond of the somewhat uncivilized harpooner. முதல் வந்து இஸ்மாயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குயிக்வெக் பார்த்தா கொஞ்சம் அன்சிவிலைஸ் மேன். ஏன்னா நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு ட்ரைப் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் நேச்சுரலாக அவரோட பிஹேவியர் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இஸ்மாயிலுக்கு ஒரு சிவிலைஸ்ட் மேன் மாதிரி இல்லை. ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு இரிட்டேஷனோட பழகுறாரு. பட் அவங்க கூட தான் அவர் ரூமை ஷேர் பண்ணணும், பெட்டை ஷேர் பண்ணுறோன்ற மாதிரி நிலைமையெல்லாம் வருது ஸ்பவுட்டர் இல்லை. ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவனா அவருக்கு தெரிகிறாரு. ஹி பிகம்ஸ் ஃபாண்ட் ஆஃப் குயிக்வெக். குயிக்வெக் இஸ் ஆக்சுவலி த சன் ஆஃப் அ ஹை சீஃப் ஹூ லெஃப்ட் இஸ் ஐலாண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசையர் டு லேர்ன் அமங் கிறிஸ்டியன்ஸ். ஸோ குயிக்வெக் யாருன்னு நம்ம இதுலேயும் பார்த்தோம் இல்லையா, கேரக்டர் ஸ்டடியிலையும். ஸோ குயிக்வெக் இஸ் ஆக்சுவலி த சன் ஆஃப் அ ஹை சீஃப்டன். அப்போ ஒரு ட்ரைபோட சீஃப், அதாவது ஒரு கிங்கோட சன் தான் வந்து குயிக்வெக். ஹி லெஃப்ட் இஸ் ஐலண்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசையர் டு லேர்ன் அமங் கிறிஸ்டியன்ஸ். அவன் எதுக்காக அதை தன்னோட கிங்ஷிப்பையே விட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொன்னால், டு லேர்ன் மோர் அபவுட் கிறிஸ்டியன்ஸ் பற்றி, இந்த நியூ ரிலிஜன் பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கான். த நெக்ஸ்ட் டே இஸ்மாயில் அட்டெண்ட்ஸ் அ சர்ச் சர்வீஸ். நியூ ரிலிஜனில் ஹி வாண்ட்ஸ் டு நோ அபவுட் கிறிஸ்டியன்ஸ், அதனால வந்திருக்கான்.
The next day, Ishmael attends a church service and listens to a sermon by Father Maple, a renowned preacher who delivers a sermon considering Jonah and the whale. அந்த நியூ பெட்ஃபோர்டில் பார்த்தீங்கன்னா வேல் வந்து ரொம்ப காமனான டாப்பிக்காக இருக்கு. ஓகே, வேல் பற்றி எல்லாரும் எப்போவுமே பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. வேலிங் ஷிப்ஸ், ஏன்னா அந்த வேல் வந்து அவங்களுக்கு நிறைய, இப்போ ஒரு இது கடற்கரை பகுதிக்கெல்லாம் போனீங்கன்னா மீன், சாதாரணமாக மீன் பிடிக்கிறத பற்றி அதிகமாக பேசுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா வேலிங் ஒரு சில இடங்கள்ல தான் வேலிங் பண்ண முடியும். திமிங்கலத்தை வேட்டையாடுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ நியூ பெட்ஃபோர்டில் வந்து திமிங்கல எண்ணெய், திமிங்கலத்தை ரிலேட்டடான எல்லா பொருட்களும் அங்கே தான் கிடைக்கும். ஸோ திமிங்கலம் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் அந்த வேல் பற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சர்ச் சர்வீஸில் கூட நம்ம ஃபாதர் மேப்பிள் நம்ம சொன்னோம், அவர் வந்து ஹார்போனராக இருந்து அந்த வேலையை விட்டுட்டு சர்ச் சர்வீஸ்க்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, அவர் கூட என்ன சொல்கிறாரு, ஜோனா அந்த வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிஷன் ஒரு செர்மன் எல்லாம் ப்ரீச் பண்ணுறாரு அவர் வந்து எங்கே அப்படின்னா சர்ச்சில் கூட. ஸோ எங்கே போனாலும் அவங்க வேல் ரிலேட்டடான விஷயங்களை தான் பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன் அ ஸ்கூனர் அப்படிங்கிறது டூ மாஸ்க்ஸ் ஷிப், அந்த இந்த இது மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, பாய்மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 இருக்கிறது தான் ஸ்கூனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஷிப், ஒரு சின்ன லெவல் ஷிப், அதில் வந்து நான்டகட் ட்ராவல் பண்ணுறாங்க. யாருன்னா இஷ்மேல், குவிக்விக் கம் அக்ராஸ் அ லோக்கல் பம்ப்கின் ஹூ மாக்ஸ் குவிக்விக். ஸோ அந்த நான்டகட்க்கு முதல் ட்ராவல் பண்ணுறாங்க, பிக்வர்ட்ல ஏறுறதுக்கு முதல் இதெல்லாம் நடக்குது. ஸோ நியூ பெட்ஃபோர்டுக்கு இஷ்மேல் வராரு. அங்கே ஸ்ப்ரவுட்டின், வாட்ஸ் த நேம் ஆஃப் த இன், ஸ்பவுட்டரின்ல ஸ்டே பண்ணுறாரு. அங்கே ஹி பி ஃப்ரெண்ட்ஸ் வித் குவிக்வெக், அங்கே தான் குவிக்வெக்கை ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. அங்கே தான் என்ன ஆகுது, ஃபாதர் மேப்பிளோட ஒரு சர்மனை வந்து கேட்குறாரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கொஞ்ச நாளில் நான்டகட் கிளம்புறாங்க. நான்டகட்ல வந்து தே ஆர் கோயிங் டு நான்டகட் ஆன் அ ஸ்கூனருங்கிறது a kind of ship. இஷ்மேல் அண்ட் குவிக்வெக் கம் அக்ராஸ் அ லோக்கல் பம்ப்கின் ஹூ மார்க்ஸ் குவிக்வெக். அப்போ குவிக்வெக் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அந்த ட்ரெஸ்ஸிங், அந்த பழக்க வழக்கம் இருக்கிறதுனால ஒரு லோக்கல் பம்ப்கின்னாலும் அவன் அன்சிவிலைஸ் மேன் தான், பட் ஒரு 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 காமெடி பீஸ் மாதிரி ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணான்னா குவிக்வெக்கை கேலி பண்ணுறான். However, with this bumpkin is swept overboard. When this bumpkin is swept overboard, Queequeg saves him. அப்போ அந்த கப்பலில் போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் அவன் வந்து கடலில் தவறி விழுந்துடுறான். அப்போ குயிக்வெக் தான், அவன் அவ்வளோ தன்னை மோசமாக இல்ட்ரீட் பண்ணா கூட குயிக்வெக் தான் தண்ணிக்குள்ளே குளிச்சு அவனை காப்பாற்றிருக்கான். In Nantucket, Queequeg and Ishmael chose between 3 ships for a year journey and decide upon the Pequod. இப்போ அவங்க நான்டகட் வந்துட்டாங்க. நான்டகட்ல இருந்து 3 வேலிங் ஷிப்ஸ் வந்து கிளம்புது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். நம்மளுக்கு தெரிய வேண்டியது பீக்வெட் தான். ஒரு ஷிப்போட பேர் வந்து பீக்வெட். அப்போ இவங்க 3 பேரையும் பார்க்குறாங்க. அந்த பீக்வெட் எல்லாம் வர்ணிச்சிருப்பாங்க, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ஏதோ பீக்வெட் மேலே ஒரு அட்ராக்ஷன். ஸோ 2 பேரும் பீக்வெட்டுக்குள்ள போகிறாங்க. பீக்வெட்டோட அந்த க்ரூக்குள்ள தங்களை இணைச்சிக்கிறாங்க. த கேப்டன் ஆஃப் த பீக்வெட், பீலக், இஸ் நவ் ரிட்டையர்ட் அண்ட் மியர்லி ஓன்ஸ் த போட் வித் அனதர் குவேக்கா பில்டர். அப்போ வந்து இவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, நம்ம இஸ்மாயில் வந்து ஒருத்தரை போய் யாருன்னா பீலக்னு ஒருத்தர், அவர் தான் பீக்வெட்டோட கேப்டனா முன்னாடி இருந்திருக்காரு. அவரை போய் பார்த்தப்ப அவர் சொல்றாரு, இப்போ நான் அதுக்கு கேப்டன் இல்லை, நான் ஒரு சின்ன போட்டை, ஒரு மீன்பிடி போட் மாதிரி ஒன்று வச்சுட்டு இருக்கேன். அந்த கேப்டன் வந்து வேற ஒருத்தவன், நான் இல்லை அதுக்கு கேப்டன்னு சொல்லிடுறான். பீலக் டெல்ஸ் தெம் ஆஃப் த நியூ கேப்டன் ஆஹப். அப்பதான் பீலக் சொல்றான், அதுக்கு இன்னொரு கேப்டன் இருக்கான் இப்போ, அவன் பேர் வந்து ஆஹப். அண்ட் இமீடியட்லி டிஸ்கிரைப்ஸ் ஹிம் அஸ் அ கிராண்ட் அன்காட்லி மேன். ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான், ஆனா அன்காட்லி மேன், வித்தியாசமா இருப்பான், ரொம்ப மெஜஸ்டிக்கா இருப்பான். ஆஹப் வந்து சீனுக்குள்ள வர்றது பின்னாடி தான் வருவான். ஓகே, 16 or 17 சீன்ல தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆஹப் வந்து அந்த இதுக்குள்ள ஆக்ஷனுக்குள்ளே வருவார். அது வரைக்கும் ஆஹப்பை பற்றி பேசிட்டு தான் இருப்பாங்க, ரைட்? ஸோ ஆஹப்பை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு யாரு அப்படின்னு சொன்னால் அந்த பில்டாட், சாரி பீலக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. பிஃபோர் லீவிங் ஃபார் தேர் வாயேஜ், இஸ்மாயில் அண்ட் குயிக்வெக் கம் அக்ராஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் நேம்ட் எலியா ஹூ ப்ரெடிக்ட்ஸ் டிசாஸ்டர் ஆன் தேர் ஜேர்னி. இப்போ அவங்க வந்து அந்த நான்டகட்ல தங்கியிருக்காங்க. நான்டகட்டும் ஒரு சின்ன ஐலாண்டு தான். அங்க போய் அந்த நிறைய அங்க அந்த காஃபி ஷாப் மாதிரி அங்கெல்லாம் அந்த
ஃபிஷ் சூப் ஷாப் மாதிரி இருக்குமா. அங்க எல்லாம் அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு அங்க கிளம்புறதுக்கு அந்த டைம் பார்த்து தான் அவங்க கிளம்பும் ஷிப். அது வரைக்கும் அந்த இதுல இருக்காங்க, ஐலேண்ட்ல இருக்கப்போ தே ஹேப்பன் டு மீட் அ நேம் கால்ட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கால்ட் எலியா. ஓகே, எலியான்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்றாங்க. ஹீ சேஸ் ஹீ ப்ரிடிக்ட்ஸ் டிசாஸ்டர் ஆன் தேர் ஜர்னி. அவன் வந்து ஒரு ஃபோர்டெல்லர் மாதிரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க போற வழியில பயங்கரமான டிசாஸ்டர்ஸா இருக்க போகுது உங்களோட பயணம் வந்து இனிதா இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட போறீங்கன்ற மாதிரி அவன் ஃபோர்டெல் பண்றான். பிஃபோர் லிவிங் ஆன் த பீக்வர்ட் எலியா அகெயின் ப்ரெடிக்ட்ஸ் டிசாஸ்டர். இப்போ 2 தடவை அவன் வந்து என்ன சொல்றான், உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு சொல்லிடுறான். இஷ்மேல் அண்ட் பீக்வர்ட் போர்ட் த பீக்வர்ட். இப்போ பீக்வர்ட்க்கு வந்துட்டாங்க, பீக்வர்ட் கிளம்ப போகுது, பீக்வர்ட்ல ஏறிட்டாங்க இஷ்மேலும் குயிக்வர்க்கும். வேர் கேப்டன் ஆஹப் இஸ் ஸ்டில் அன்சின் செக்லூடட் இன் இஸ் ஓன் கேபின். ஆஹபை பார்க்கவே முடியல, அவரோட ரூம்குள்ளே தான் அவர் இருக்காரு, வெளியவே வரமாட்டாரு, மற்றவங்களோட மூவ் ஆகவே மாட்டாரு. பீலக் அண்ட் பில்டட் கன்சல்ட் வித் ஸ்டார்பக் த ஃபர்ஸ்ட் மேட். பீலக்கும் பில்டாட் அப்படின்றவங்க, இவங்க 2 பேருமே, இந்த பீலக் வந்து முதல் கேப்டனா இருந்தவன், அடுத்து பில்டாட் அப்படிங்கிறவனோட சேர்ந்து தான் இப்போ வந்து ஒரு சின்ன போட் ஷிப்பிங் ஃபிஷிங் போட் வச்சுட்டு இருக்கான். ஓகே, அவங்க ஸ்டார்பக்கோட பேசுறாங்க. He is a Quaker and a Nantucket native who is quite practical. The second mate is Stubb, a Cape Cod native with a more jovial and carefree attitude. The third is Flask, a Martha's Vineyard native with a pugnacious attitude. ஸோ இந்த 3 கேரக்டரும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்பக் யாரு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மேட் அப்படின்னு பார்த்தோம், அந்த சீஃப்ல ஒருத்தன். அடுத்தது ஸ்டப்னு ஒரு மேட், அடுத்ததா தேர்டு ஃப்ளாஸ்க். இந்த 3 கேரக்டரையும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. எங்க பீக்வர்டுக்கு போனோடனேயே, பீக்வர்ட்ல இவங்க ஏறினோடனேயே இந்த 3 கேரக்டர்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுறாங்க. ஆனா ஆஹப் இன்னும் சீனுக்கே வரல. ஓகே, so we come to know of the 3 mates of this Pequot whaling ship. Melville introduces the rest of the crew, including the Indian harpooner Tashtigo and the African harpooner Dago. இப்போ 3 ஹார்பூனர்ஸும் இருக்காங்க. ஒன்று குயிக்வெக்னு நம்மளுக்கு தெரியும், இன்னொருத்தன் வந்து இந்தியன்னா அவங்க ரெட் இண்டியன்ஸை சொல்றாங்க. ஓகே, டாஷ்டிகோ அந்த அமெரிக்காவோட நேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, அவங்க தான் ரெட் இண்டியன்ஸ். ஸோ அவங்கள ஒருத்தவங்க வந்து டாஷ்டிகோன்னு, ஒருத்தன் ஆப்பிரிக்கன் ஒருத்தன் இருக்கான் டாகு. ஸோ 3 ஹார்பூனர்ஸ் இருக்காங்க, 3 கேப்டன்ஸ் இருக்காங்க, 3 மேட்ஸ் இருக்காங்க, ஒரு சீஃப் அதாவது இந்த கேப்டன் ஆஹப் இருக்காரு, இஷ்மயேல் இருக்காரு, அப்புறம் இன்னும் நிறைய க்ரூஸும் இருக்காங்க, இன்னும் சைலர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. செவரல் டேஸ் இன்டு த வாய்ஸ். இப்போ பீக்வெட் கிளம்பிடுச்சு, போயிட்டு இருக்கு. ஆஹப் ஃபைனலி appears as a man seemingly made of bronze who stands on an ivory leg fashioned from whalebone. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க வந்து எப்படி வாயேஜ் கிளம்பி, அந்த ஷிப் கிளம்பி நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஆஹப் ஃபைனலி அப்பியர்ஸ் ஆன் போர்ட். அவர் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே வர்றார் கேபினை விட்டேவும். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹீ இஸ் அ மேன் மேட் ஆஃப் ப்ரோன்ஸ் அப்படிங்கிறார். அப்படியேவும் இரும்பு மனுஷன் மாதிரி, ஒரு கல் மாதிரி இருக்கான், மெட்டல் மாதிரி இருக்கான், ஒரு உணர்ச்சிகளே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி இருக்கான் ஆஹப். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் ஐவரி லெக் ஃபேஷன்ட் ஃப்ரம் சம் வேல் போன். அவன் வந்து ஐவரியில செய்யப்பட்ட ஒரு ஐவரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெக், ஒரு கால் வந்து ஐவரி லெக்கா இருக்கு, அது வேல் போன்ல செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. He eventually gets into a violent argument with Stubb when the second mate makes a joke at Ahab's expense and kicks him. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்டப் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் மேட் நமக்கு தெரியும் ஸ்டார்பக், அடுத்தவன் வந்து இவன் ஸ்டப். அவன் வந்து என்ன பண்ணா, ஆஹப் ஏதோ கிரிட்டிசைஸ் பண்றான். உடனே ஆஹபோட நேச்சர்ல அது ஒன்று நம்ம பார்க்குறோம், கோவம் வந்தோன்னு அப்படியே ஓங்கி எத்துறான். ஓகே, ஹி இஸ் கிக்கிங் ஸ்டப். அந்த அளவுக்கு கோவக்காரனை மதிக்கவே இல்லை, அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களெல்லாம் மனுஷங்களாவே ட்ரீட் பண்ணல, அப்படியே எத்தி விட்றான். திஸ் லீட் ஸ்டப் ஆஃப் டு ட்ரீம் ஆஃப் கிக்கிங் ஆஹப்ஸ் ஐவரி லெக் ஆஃப். இப்போ ஸ்டப் வந்து பின்னாடி நான் அவனோட அந்த இந்த கால் இருக்கு இல்லையா, அந்த ஐவரி லெக் அதை உதச்சி விட்டதா கனவு கண்டேன்னு சொல்றாங்க. பட் ஃப்ளாஸ்க் கிளைம்ஸ் தட் த கிக் ஃப்ரம் ஆஹப் இஸ் அ சைன் ஆஃப் ஹானர். அப்போ ஃப்ளாஸ்க்ன்ற அந்த தேர்ட் மேட் சொல்றான், நீ வருத்தப்படாத, அவங்கிட்ட இருந்து அடியோ உதையோ வாங்குறது வந்து நமக்கு மரியாதை தான், அவன் வந்து ரொம்ப பெரிய ஆளு, இந்த
ஷிப்பில் வந்து பெரிய ஆளவன் சொல்லுவாங்களே மோதிர கையால் குட்டு பண்ணணும்னு அது மாதிரி தான் அவன்கிட்ட இருந்து அடி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை இது நம்மளுக்கு மரியாதை தான் சமாதானப்படுத்துகிறான் அந்த ஃப்ளாஸ்க் ஓகே அட் லாஸ்ட் ஆஹப் டெல்ஸ் த க்ரூ ஆஃப் த பெக்வர்ட் டு லுக் ஃபார் அ ஒயிட் ஹெடட் வேல் வித் அ ரிங்கிள்டு ப்ரோ மாபி டிக் த லெஜெண்டரி வேல் தட் டுக் ஆஹப்ஸ் லெக் இப்போ ஆஹப் வந்து அந்த க்ரூ கிட்ட அந்த வேலிங் அந்த ஷிப்போ பிக்வர்ட் இருக்காங்களா க்ரூனா நான் என்ன சொன்னேன் மெம்பர்ஸ் ஆஃப் த ஷிப் ஸோ அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஷிப்ட வந்து ஒரு நாள் வந்து ஆஹப் சொல்கிறாரு நம்ம எதை வந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒயிட் ஹெடட் வேல் ஸ்பெர்ம் வேல் அது பேர் மாபி டிக் அதுக்கு அடையாளம்லாம் சொல்கிறாரு அது எப்படி இருக்கும்னா இட் வில் ஹாவ் அ ரிங்கிள்டு ப்ரோ அப்படின்னா அந்த நெற்றி பகுதி வந்து ரிங்கிளாக சுருக்கத்தோடு இருக்கும் அப்படிங்கிறான் ஓகே மாபி டிக் த லெஜெண்டரி வேல் தட் டுக் ஆஹப்ஸ் லிப் அதை பற்றி நிறைய கதைகள் இருக்கான் மாபி டிக் பற்றி நிறைய பேரை வந்து அது என்ன பண்ணியிருக்கான் கொன்றிருக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா அங்கே நிறைய பேர் வேலிங் பண்ணுறாங்க ஆனால் அந்த மாபி டிக்கை பிடிக்கவே முடியாதான் அதை பிடிக்க போனவங்க எல்லாம் எப்படி அதால் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்காங்களே ஒழிஞ்சு அதை வந்து பிடிக்கவே முடியாதுன்னு ஒரு கதை இருக்குது ஸோ அதை தான் பிடிக்கணும்னு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பிரமாணம் எடுத்திருக்கார் ஓகே அவரோட ரிவெஞ்ச் அது ஓகே Starbuck tells Ahab that his obsession with Moby Dick is madness, but Ahab claims that all things are mask and there is some unknown reasoning behind that mask that man must strike through. அப்போ ஸ்டார்பக் சொல்கிறான் இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது மாபி டிக்கை பற்றி நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் மாபி டிக் பின்னாடி போகிறது மேட்னஸ் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சீஃப் இருக்கான் இல்லையா ஸ்டார்பக் ஃபர்ஸ்ட் மேட் அவன் சொல்கிறான் அப்போ வந்து ஆஹப் சொல்கிறாரு எல்லா மனுஷங்களும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கும் எதையோ நோக்கி எல்லாமே நம்ம பிளேயர்ஸ் தான் ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால தான் நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இதை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும்னு கட்டளையிட்டுறாரு ஃபார் ஆஹப் மாபி டிக் இஸ் தட் மாஸ்க் அவரை பொறுத்த வரைக்கும் மாபி டிக் தான் அவருக்கான அந்த கட்டளை ஓகே ஆஹப் சீம்ஸ் டு ரெகக்னைஸ் இஸ் ஓன் மேட்னஸ் ஆஹப்க்கு புரியுது நான் பைத்தியக்காரத்தனம் தான் செய்கிறேன் ஆனால் இதுக்கு நான் தூண்டப்படுறேன் இது வந்து எனக்கான இடப்பட்ட கட்டளைன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு ஸ்டார்பக்ஸ் பிகின்ஸ் டு வரி that the ship is overmatched by the mad captain and knows that he will see an impious end to Ahab அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்பக் என்ன சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா இது தப்பான ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஷிப்புக்கான கேப்டன் பண்றது ரொம்ப தப்பு இது வந்து ஒரு பயஸ்னா ஒரு பயபக்தியோடு இருக்குது இம்பயஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உடனே கடவுளுக்கு எதிர்வினை ஆற்றுறது ஏன்னா மாபிடிக்கை வந்து ஒரு ரொம்ப காட்லியாக அவன் பேசுகிறான் ஓகே ஸோ அதை தேடி போகிறது அதை கொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் இம்பயஸ் எண்டு தான் நம்ம ஆஹப்க்கும் கொடுக்கும் ஷிப்புக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்பக் வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறோம் ஸோ ஹியர் நம்ம கிட்டத்தட்ட 40 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் 120 சாப்டர்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன் ஸோ ஃபர்ஸ்ட் 40 சாப்டர்ஸ் தான் பார்த்துருக்கோம் நம்ம ஓகே ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் such videos press the bell icon for continuous notifications and thank you for watching